Welcome to IKLAS Online Academy. Tnpsc Group 4க்கான ஃபிசிக்ஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் இஸ் செட் டு பி டன் பை த ஃபோர்ஸ் when the force applied on a body displaces it. ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒர்க் அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு, ஒர்க் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆயிருக்கணும். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கணும். அதன் மூலமாக ஒரு சேஞ்ச், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், இடம் மாற்றம், இடப்பெயர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் அந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு மீன் ஆகும். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மற்ற வடிவத்தில் கூட இருக்கலாம். பட் ஆனால் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதே தான். ஸோ ஒரு விசை செயல்பட்டு ஏதோ ஒரு மாற்றம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம அதை அந்த அந்த அர்த்தத்தில் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஒர்க்கு செய்யணும்னா அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம். ஆற்றல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். எனர்ஜி அப்படிங்கிறது எபிலிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலையை செய்வதற்கான ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில். ஸோ ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவலன்ஸ் அண்ட் ஹேவ் சேம் டைமென்ஷன். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று சார்ந்தது, ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைமென்ஷன் நம்ம முன்னாடி நம்ம குவான்டிட்டிஸில் பார்த்த மாதிரி அதோட டைமென்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே சேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் கால்டு பவர். ஸோ பவர் எப்படி இதில் ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட். ஸோ ரேட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட டைமில், ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் எவ்வளவு ஒர்க்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பவருக்கான ஒரு டெஃபினேஷனாக இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ ஒர்க்கை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டோம் நம்ம, ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம், தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ ஒர்க் டன் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, திசையிலி அளவுரு அப்படின்னு சொல்லலாம். இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ மதிப்பு மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் திசை அப்படிங்கிறது இல்லை. இதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது W = F × D. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விசை மற்றும் அதனால் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐ சிஸ்டமில் பார்க்கும்போது யூனிட் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஸோ யூனிட் என்ன வச்சிருக்காங்கன்னா நியூட்டன் மீட்டர். ஸோ விசைக்கான ஒரு இதாக வந்து நியூட்டனும், அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர் அப்படிங்கிறது அதோட யூனிட்டாக வந்து வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஜூல் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, எஸ்ஐ யூனிட்டில் ஒர்க்குக்கான யூனிட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க. ஒர்க்குக்கான எஸ்ஐ யூனிட் என்ன அப்படிங்கிறது ஸோ பார்த்துங்க. இட் இஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா. அதோட டைமென்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது mL² T⁻². ஓகேவா? ஸோ ஒர்க் டன் இன் 0. அதாவது ஒர்க் டன் அப்படிங்கிறது எந்தெந்த கண்டிஷனில் வந்து 0வாக இருக்கும், சுழி ஒர்க் டன் அப்படிங்கிறது, சுழி வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களில் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது, ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ W = F × D. ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது என்ன ஆயிரும், ஒர்க் டன் அப்படிங்கிறது 0வாக மாறிடும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும்போது, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, பட் ஆனால் அதனால என்ன பண்ணல, எந்தவித சேஞ்சும் நடக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கல அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் டன் வந்து 0வாக மாறிடும். ஓகே. when the force and displacement are perpendicular, theta is equal to 90 degree. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் அப்படிங்கிறது 0வாக மாறிடும், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இப்போ நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஃபோர்ஸ் செயல்படக்கூடிய திசைக்கு ஆப்போசிட்டில் ஒர்க் டன் வந்து நடந்துச்சு, அதாவது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தீட்டா அப்படிங்கிறது 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேல் நோக்கி வீசுறீங்க, சரிங்களா? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, மேல் நோக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மேலே போயிட்டு நான் கிராவிட்டி மூலமாக அது திரும்ப வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸுக்கும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஆப்போசிட் டைரக்ஷனில் 180 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒர்க் டனுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதோட ஒர்க் டன் அப்படிங்கிற நேச்சர் வந்து இருக்குது. ஓகே. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது டிஃபைன் அஸ் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஸோ இதை நம்ம முன்னாடி பார்த்தது தான், ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஆற்றல் அப்படிங்கிறது. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய வடிவம் தான் வந்து ஒர்க் டன் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ரெண்டுக்குமே ஒரே டைமென்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் தட் ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் சம் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு தனிமைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு 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 சிஸ்டமில், ஒரு அமைப்பில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் த சேம் இன் எனி ப்ராசஸ் irrespective ஆஃப் வாட் எவர் இன்டர்னல் சேஞ்சஸ் மே டேக் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து ஒன்று மாறுமே தவிர அது வந்து எந்த வித இழப்பும் ஏற்படாது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக இருக்கிற வரைக்கும். ஸோ அது வந்து தனியாக எங்கேயுமே வந்து எந்த வித கனெக்ஷனும் இல்லாத ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறப்போ அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அப்படிங்கிறது தான் இருக்கும், எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ளே என்னதான் இன்டர்னல் சேஞ்சஸ் நடந்தாலும் அதனால அதில் இருக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் வந்து மாறா ஆற்றல்
கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, மாறா ஆற்றல் கோட்பாடு, நிலையான ஆற்றல் கோட்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு. ஆற்றல் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது சாதாரண விஷயங்கள் மூலமாக. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி நம்ம பின்னாடி பார்ப்போம். இட் கேன் பி ஒன்லி கன்வெர்ட்டட் ஃப்ரம் ஒன் ஃப்ரம் டு அனதர். ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு ஆற்றலை புதுசாக உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. இஃப் எனர்ஜி சீம்ஸ் டு பி டிஸப்பியர் அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும். இப்போ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ என்ன ஆயிரும், சம் சார்ட் ஆஃப் மாஸ் அதோட ஆற்றலோட மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும், நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல எனர்ஜியோட அளவு வந்து டோட்டல் எனர்ஜி அளவு வந்து குறையிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த எனர்ஜி என்னவா மாறுச்சு, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் அதை பற்றி தேட போகிறப்ப தான் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய இம்பார்ட்டண்டான டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது சயின்டிஸ்டால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் பை ஆர்டினரி மீன்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல என்ன எக்ஸெப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதை தான் வந்து சொன்னார் 1905ல். எனர்ஜி கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு ஈச் அதர், அதாவது மாஸ் அண்ட் எனர்ஜி கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு ஈச் அதர். பருப்பொருளும் மாற்றம் ஒன்றுலேருந்து இன்னொன்னா என்ன பண்ணிக்கலாம், மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மேட்டர் வந்து அழிக்கப்பட்டுச்சுன்னா எனர்ஜி உருவாக்கப்படும். அதே மாதிரி எனர்ஜி டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா மாஸ் உருவாகும். இந்த ரிலேஷனை சொல்றது வந்து E=mc² அப்படிங்கிற அவரோட அந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ திரும்ப எனர்ஜி அப்படிங்கிறப்போ எனர்ஜி வந்து நம்ம வேலைக்காக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வியூலையும் வந்து சொல்லலாம். அதாவது ஒரு பொருள் எனர்ஜியை எப்படி எடுத்துக்குதா அல்லது இழக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஆப்ஜெக்ட்ஸ் கெயின் எனர்ஜி பிகாஸ் ஒர்க் இஸ் பீயிங் டன் ஆன் தெம். இப்போ ஒரு பொருள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பொருளுக்கு ஆற்றல் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ சிம்பிளாக சொல்கிறாங்க தான், ஒரு பெரிய இரும்பு கியூப் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சுத்தியல் வச்சு நீங்கள் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அது மேலே ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. அப்படி தொடர்ந்து அடிக்கிறப்ப என்ன ஆயிரும்னா அங்கே வந்து ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றலை வந்து நம்ம வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் தொடர்ந்து ஒரு ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பொருள் மேலே ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறப்ப என்ன ஆகுது, ஆற்றல் வந்து ஒர்க் இஸ் பீயிங் டன் ஆன் தெம் அப்படிங்கிறப்போ கெயின் எனர்ஜி, அது வந்து ஆற்றலை பெற்றுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மெயின் 5 ஃபார்ம், முக்கியமான 5 ஃபார்மாக சொல்கிறாங்க. எனர்ஜியோட 5 வடிவங்களாக சொல்கிறாங்க. ஹீட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இந்த 5 பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜி. இன்டர்னல் மோஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் கால்டு ஹீட் எனர்ஜி. இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எந்த ஒரு மேட்டர் பருப்பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அல்லது மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு தொடர்ச்சியான வைப்ரேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த வைப்ரேஷன் மூலம் உருவாகிறது தான் வந்து ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ மூவிங் பார்ட்டிகல்ஸ், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மூவிங் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த ஹீட்டை உருவாக்குது. ஸோ அதன் மூலமா வந்து இது உருவாகுது. ஓகே. ஹீட் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ் பை ஃப்ரிக்ஷன். இன்னொரு விஷயமா இப்படி உருவாகலாம் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ ஃப்ரிக்ஷன், 2 பரப்பு, ஒரு பரப்புக்கும் இன்னொரு பரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய உராய்வு விசை மூலமா என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது உருவாகும். இதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா உயவு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு லூப்ரிகன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ ஹீட் எனர்ஜி காசஸ் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் ஃபேஸ் ஆஃப் இன் எனி ஃபார்ம் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை வந்து நீங்கள் கொடுக்கறது மூலமாக வந்து என்ன ஆகும், அந்த பருப்பொருளோட ஃபேஸ் அப்படிங்கிறது மாறும். லிக்விட்லேருந்து சாலிட், சாலிட்லேருந்து ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. கெமிக்கல் எனர்ஜிக்கு போயிடலாம். கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை வந்து ஒன்றா வச்சிருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அதாவது O2 அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அந்த 2 என்ன ஆகிட்டு இருக்கு, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் மூலமா என்ன ஆயிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கு. இந்த ஆற்றலை தான் வந்து என்ன சொல்றாங்க, கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்போ அந்த இணைப்பு, இந்த பாண்ட் உடையிறப்ப என்ன ஆகும், அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது மூலமா தான் உயிரினங்கள் அப்படிங்கிறது என்ன ஆகுது, உயிர் வாழ்றதுக்கு இது ரொம்ப அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் அண்ட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ ஒரு சாப்பாடு நம்ம எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அதில் சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி தான் என்ன பண்றோம், நம்ம எடுத்துட்டு அந்த எனர்ஜியை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ நம்ம உடல் எல்லா விலங்குகளும் எல்லா தாவரங்களும் இந்த மாதிரி கெமிக்கல் எனர்ஜி தான் என்ன ஆகுது, பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபியூயல், எந்த ஒரு எரிபொருளை நீங்கள் எரிக்கிறீங்கனாலும், எந்த ஒரு ஃபியூலாக இருந்தாலும் சரி, பெட்ரோலியம் ஃபாசில் ஃபியூல்ஸாக இருக்கட்டும், இல்லை சாதாரண மரமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபியூலை நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க, அது மூலமாக உங்களுக்கு ஹீட் எனர்ஜி வருது அப்படின்னா அது இந்த கெமிக்கல் எனர்ஜியோட ஒரு அப்ளிகேஷன் தான். சரிங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், சரிங்களா, மின்னூட்டம் பெற்ற துகள்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதன் மூலமாக உருவாகக்கூடிய மேக்னட்டிசம். ஸோ மின்னூட்டம், மேக்னட்டிசம் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது.
இந்த 2 விஷயங்கள் மூலமா உருவாக்கப்படக்கூடிய அல்லது கடத்தப்படக்கூடிய ஆற்றல் தான் வந்து என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, பவர் லைன்ஸ் கேரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி இன்டு யுவர் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரண்ட் கம்பிகள் மூலமா என்ன ஆகுது, பவர் லைன்ஸ் மூலமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி வடிவத்தில் நான் உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லைட் அப்படிங்கிறது என்னதான் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் என்ன ஆகுது, சூரியன்ல இருந்து பூமியை நோக்கி லைட் அப்படிங்கிறது வருது. ஓகே. ஸோ அந்த இதுல இருக்கக்கூடிய கலர் தான் என்ன சொல்றோம்னா, ஈச் கலர் ஆஃப் லைட் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, வெவ்வேறு வடிவத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த விப்ஜிஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வயலட், எல்லோ, ப்ளூ, கிரீன், இண்டிகோ, ஆரஞ்சு, ரெட் அப்படிங்கிறது அந்த ஒயிட் லைட்ல இருக்கக்கூடிய அதோட ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எனர்ஜியோட வடிவத்தை, ஒவ்வொரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் வேற என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியை கேரி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ரேஸ், ரேடியோ வேவ்ஸ், அதே மாதிரி லேசர் லைட்ஸ், இது எல்லாமே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியர் எனர்ஜி அடுத்த கட்டமா. ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஒரு அணுவோட உட்கருவில இருந்து பெறப்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அதோட அந்த தான் வந்து நம்ம நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்தெந்த வடிவத்தில் இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து பெறப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நியூக்ளியஸ் ஸ்பிளிட் ஆகிறது, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன். ஒரு ஒரு பெரிய ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது பிளக்கப்படுறது மூலமா ஒரு நியூட்ரானை வச்சு ஒரு நியூட்ரானை அது மூலமா மோத வைக்கிறீங்க, அதுல வேகமா மோத வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, அதோட நியூக்ளியஸோட உட்கருல ஏற்படக்கூடிய மாற்றம் மூலமா அந்த என்ன ஆகுது, அந்த உட்கரு பிளக்கப்படுது. ஸோ இப்படி இப்படி பிளக்கப்படுறது மூலமா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அதை பிணைச்சு வச்சிருந்த ஆற்றல் என்ன ஆகுது, நம்ம கெமிக்கல் எனர்ஜியில பார்த்த மாதிரி அதை பிணைச்சு வச்சிருந்த ஆற்றல் என்ன ஆகுது, இதுல வெளிப்பட்டு ஆற்றலா வெளிப்படுது. அதான் வந்து ஃபிஷன், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு வடிவம் அப்படிங்கிறது வந்து ஃபியூசன், நியூக்ளியர் ஃபியூசன். 2 தனித்தனி நியூக்ளியஸை வந்து ஒண்ணா, அதாவது மோத வச்சு ஒரே நியூக்ளியஸா உருவாகும் போது என்ன பண்ணலாம், ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படும். இது வந்து நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னு சொல்லலாம். என்ன வடிவத்தில் இது வெளிப்படும்னா, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜியா வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சன்னோட எனர்ஜி எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ சன் எப்படி தொடர்ச்சியா வந்து அந்த வெப்பத்தையும் ஒளியையும் வந்து வெளிவிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போ சன்னுல என்னென்ன ஃபியூஷன் நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற அடிப்படையில இணைஞ்சு ஹீலியம் ஆட்டமா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியா நடக்கிறனால தான் என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து ஆற்றல் உற்பத்தி ஆகுது. அது ஒளி வடிவத்திலயும், வெப்ப வடிவத்திலயும் லைட் அண்ட் ஹீட் வேவ்ஸா வந்து வெளிப்படுது. ரேடியேஷனா வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைட்ரஜன் நியூக்ளி ஃபியூஸ் டு ஃபார்ம் ஹீலியம் நியூக்ளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, நியூக்ளியர் எனர்ஜி இஸ் த மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், ரொம்ப குறைவான இடத்துல சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கடைசியா மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நார்மலா நம்ம கண்ணால பார்த்து ஈஸியா டே டு டே லைஃப்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது வென் ஒர்க் இஸ் டன் டு அன் ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் மேல வேலை செய்யறீங்க அப்படின்னா அதுல என்ன எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது. இந்த எனர்ஜி இட் அக்யூர்ஸ் இஸ் நோன் அஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபுட்பால் இருக்கு. அந்த ஃபுட்பால் மேல நீங்க என்ன பண்றீங்க, அதை உதைக்கிறீங்க, அதை கிக் பண்றீங்க. ஸோ அப்போ அங்க நடந்த அந்த மெக்கானிக்கல் ஒர்க் மூலமா என்ன ஆச்சு, இந்த ஃபுட்பாலுக்குள்ள ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிடுச்சு. அது மூலமா என்ன அந்த ஃபுட்பால் ஒரு இடத்துக்கு போகுது, உதைக்கிறதுனா உதைச்சோன்னா போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வென் யூ கிக் அ ஃபுட்பால் யூ கிவ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு த ஃபுட்பால் டு மேக் இட் மூவ். ஸோ அந்த எனர்ஜி மூலமாக அது மூவ் ஆகுது. இதுதான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியோட ஒரு வடிவம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸா இருக்கு, என்னென்ன முறைகள்ல இந்த ஆற்றலோட வடிவங்கள் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு வகையா பார்க்க போறோம். ஸோ 2 முக்கியமான முறைகள், பொட்டன்ஷியல் அண்ட் கைனெட்டிக். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. இந்த 2 வகையில என்ன பண்ணலாம், எல்லா எனர்ஜியும் வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இயக்கத்தின் மூலமா உருவாகக்கூடிய, இயக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டையும் இதுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணணும்னா என்னென்ன வரும், கெமிக்கல் எனர்ஜியும் நியூக்ளியர் எனர்ஜியும் என்ன அதில் வந்துடும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறதுல வந்துடும். கைனெட்டிக் எனர்ஜியில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வரும். ஸோ ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறதும் என்னதான் இதுக்கு கீழே வர்றதுதான். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ரெண்டையும் வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்கு கீழே வந்து கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி பார்ப்போம். மோஷன், எனர்ஜி ஆஃப் மோஷன், ஒரு பொருளோட இயக்கத்துக்கு காரணமான இயக்கத்தினால் உருவாக்கப்படக்கூடிய எனர்ஜி எல்லாமே வந்து கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாஸ்டர் அண்ட் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் த மோர் கைனெட்டிக் எனர்ஜி இட் ஹேஸ். எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதிகமான கைனெட்டிக் எனர்ஜி அதில் இருக்கு அப்படிங்கிறது அதோட அர்த்தமா இருக்கு. அதே மாதிரி மாஸ் அதிகமாக அதோட கைனெட்டிக் எனர்ஜியும் அதிகமாகும். ஸோ அப்போ 2 விஷயங்களை பொறுத்தது நல்லா கவனிச்சுக்கணும். மாஸும்
வெலாசிட்டியும் வேகமும் நிறையும். ஸோ அப்போ இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா k is equal to mv²/2 அப்படிங்கிறது. ஓகே, போத் மாஸ் அண்ட் வெலாசிட்டியை பொறுத்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இதை கவனிங்க. வெலாசிட்டி ஆஃப் an object is double, its kinetic energy become 4 times. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளோட வெலாசிட்டியை வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நீங்கள் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன ஆயிரும், 4 மடங்காக மாறிடும். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 4 டைம்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல் அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி, ஒரு சேமிக்கப்பட்ட ஒரு ஆற்றலோட ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். எப்படிலாம் சேவ் ஆயிருக்கு, கெமிக்கலாக இருக்கு, ஃபியூயல் எரிபொருளில் கெமிக்கல் வடிவத்தில் சேவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆட்டம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கு, ஃபுட்டுக்குள்ளேயும் ஆயிட்டு இருக்கு, கெமிக்கல் வடிவத்தில் சேவ் ஆயிருக்கு. இது நம்ம முன்னாடி சொன்னதுதான். ஓகே, ஸ்டோர்டு பிகாஸ் ஆஃப் ஒர்க் டன், அதுவும் என்னதுதான் இந்த ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். பட் எந்த மாதிரி ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்றீங்க. ஸோ ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துட்டு அது மூலமா நீங்க அதில் ஒர்க் பண்றீங்க. எப்படின்னா ஸ்ட்ரெச் பண்றீங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரெச் ஆகிறப்போ அந்த ரப்பர் பேண்ட் என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ள இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து கிரியேட் ஆகுது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னதான் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். திரும்ப அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும், அதோட பழைய ஃபார்மேஷனுக்கு வர ட்ரை பண்ணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகப்பட்டிருக்கு. அதே மாதிரி விண்டிங் வாட்ச், ஒரு ஒரு என்ன பண்றீங்க, வாட்சுக்கு வந்து நீங்க கீ கொடுக்குறீங்க. ஸோ அதை வந்து சுத்தி விடுறீங்க அப்படிங்கிறது என்னதான், அது ஒரு ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் சொல்றாங்க. அதே மாதிரி பவ் அண்ட் ஏரோ, வில்லுல வந்து அம்பை வச்சு பின்னாடி இழுக்கிறது. அதே மாதிரி ஒரு 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 பிரிக்கை, ஒரு வெயிட்டான ஒரு பொருளை ஒரு உயரமான இடத்துக்கு எடுத்துட்டு போறது, அங்க போயிட்டு அங்க இருந்து கீழே விழுகிறப்ப என்ன ஆயிரும், அதுல வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அதை வந்து நீங்க ஹார்னஸ் பண்ணிக்கலாம். ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு பொருள் விழுகிறப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணலாம், நீங்க ஹார்னஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எர்த்து சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய, இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒரு எர்த்தோட புவியீர்ப்பு விசை மூலமா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வெளிப்படக்கூடியதான் வந்து காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது அதுக்கு பேராக சொல்றாங்க. ஓகேவா, இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, P = mgh. அதாவது இதுவும் எதை பொறுத்தது, நம்ம முன்னாடி கைனடிக் எனர்ஜிக்கு பார்த்த மாதிரி தான் மாசு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, அங்கே வெலாசிட்டி வந்துச்சு, இங்கே வந்து கிராவிடேஷன் புல். சரிங்களா, அப்புறம் எவ்வளோ ஹைட்ல இருந்து அது ஒழுகுது, ஹைட் அப்படிங்கிறது இதுல வந்துடும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை இப்படியும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எனர்ஜி, அதாவது இந்த நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியில பார்த்தோம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, ஒரு ரப்பர் பேண்டையோ அல்லது ஒரு ஸ்ப்ரிங்கையோ, ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க அதுக்கு ஒரு ஒரு அது மேல ஒர்க் பண்றது மூலமா அதுல என்ன பண்றீங்க, ஒரு எனர்ஜியை இன்டியூஸ் பண்றீங்க. ஸோ ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்க ப்ரெஸ் பண்றது மூலமா அதுல என்ன பண்றீங்க, ஒரு எனர்ஜி இன்டியூஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் வித் மோர் மாஸ் ஹேவ் கிரேட்டர் ஜிபி. ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான். மாஸ் அதிகமாக கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது அதிகமாகும். ஓகே, அடுத்ததா பவர் பார்க்கலாம். பவர், திறன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. பவர் இஸ் a measure of how fast or slow a work is done. எவ்வளோ ஸ்பீடா அல்லது எவ்வளோ மெதுவா வந்து ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிறத வந்து பவர் அப்படிங்கிறத பவர் குறிக்குது. ஓகே, ரேட் ஆஃப் ஒர்க் டன், இதை நம்ம முன்னாடியே சொன்னதான். ஸோ டைமை பொறுத்து P = W/T அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பவருக்கான டெஃபினிஷனாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. திசை பற்றி இங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, திசையிலே அளவுரும். டைமென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ml² T⁻³ அப்படின்னு சொல்றாங்க. இதோட SI யூனிட் அப்படிங்கிறது பவரோடது வாட் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் வாட்டோட பேர், அவரோட பேர் தான் என்ன பண்றாங்க, இந்த யூனிட்டை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே, ஸோ இப்போ 1 வாட்டை வந்து இதோ அதே மாதிரி எனர்ஜி இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னா, ஜூல் அப்படிங்கிறதுலையும் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதாவது ஒர்க் டன்னோட யூனிட் அப்படிங்கிறது ஜூல்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதை வச்சு என்ன பண்ணாங்க, வாட் வந்து பவரை வந்து டிஃபைன் பண்ணாரு. அதாவது 1 ஜூல் ஆஃப் ஒர்க் டன் இன் 1 செகண்ட் அப்படிங்கிறது 1 வாட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரிங்களா, ஸோ அப்போ ஒரு செகண்ட்ல 1 ஜூல் ஆஃப் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது, அதோட பவர் 1 வாட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே, ஸோ மோட்டார்ஸ், என்ஜின்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், இதுலெல்லாம் வந்து இது யார் வாட் சொல்றதுக்கு முன்னாடி திறன் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற அந்த விஷயத்துல சொல்லிட்டு இருந்தாங்க, குதிரை திறன் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாட் அப்படிங்கிற யூனிட் கன்வெர்ட் பண்ணணும்ல. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா 1 HP = 746 வாட் அப்படிங்கிறது இதோட அளவா வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டாங்கி பவர் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ எப்படி குதிரையை வந்து அந்த காலத்துல வேலைக்கு பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி கழுதைகளையும் பயன்படுத்தி இருந்தாங்க. அந்த இதுலேருந்து வர்றது வந்து இந்த டாங்கி பவர் அப்படிங்கிறது. ஸோ அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 250 வாட் அப்படிங்கிறது ஒரு டாங்கி பவர் அப்படின்னு சொல்லலாம். சும்மா ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின் TNPSCல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தெரிஞ்சுங்க.
ஸோ 100 வாட் பல்ப் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த திறன் அப்படிங்கிறத எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அப்ளை பண்ணுறோம் எவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கு எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்ம வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி மூலமாக எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அதுக்கான சார்ஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு 100 வாட் திறன் உடைய ஒரு பல்பு வந்து அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ஜூல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன பண்ணும் ஒரு செகண்ட்ல வந்து கன்சியூம் பண்ணும் சரிங்களா. ஸோ ஒரு ஒரு 100 வாட் பல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல 100 ஜூல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து அது வந்து கன்சியூம் பண்ணி அது பண்ணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தமா இருக்கு. ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர். ஸோ ரொம்ப கம்மி இது வந்து இது 100 வாட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவு. ஏன்னா எல்லா எலக்ட்ரிக் அப்ளைசன்ஸ் வந்து அதிக எனர்ஜி வந்து யூஸ் பண்ணக்கூடியனால நம்ம கிலோ வாட் ஹவர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். ஸோ செகண்ட் ஹவராகவும் வாட்டை கிலோ வாட்டாகவும் யூஸ் பண்றோம் சரிங்களா. ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர் சரிங்களா. ஸோ கிலோவாட் இஸ் யூனிட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நாட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த பல்போட பவர் அப்படிங்கிறது 100 வாட் சரிங்களா. அது அது அந்த பவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் நம்ம இங்கே கிலோவாட் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து டைமோட கன்சிடர் பண்ணி எவ்வளோ எனர்ஜியை வந்து பவராக மாற்றி அது யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே பயன்படுத்துறது எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் IKLAS ஆன்லைன் அகாடமி.